இன்னைக்கு அம்மா என்ன சமைச்சிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். சாப்பாடு, பருப்பு குழம்பு, உப்பு பருப்பு குழம்பு, எனக்கு ரசம். ரசம் தான் உனக்கு பிடிக்கும். உருளைக்கிழங்கு பொரியல். இது அம்மா எனக்கு சாப்பாடு ரசம் ஊத்தி மசிச்சு தரக்காக வச்சிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். டிஃபனுக்கு வந்து போய் மத்தியானத்துல சாப்பிடறதுக்கு டைம், பிசைஞ்சு சாப்பிடறதுக்கு டைம் இருக்காது. அதனால மசிச்சு கொடுத்தா, இந்த குழந்தைங்களுக்கு மசிக்கிற மாதிரி மசிச்சு கொடுத்தா பிடிக்கும். அது என்னன்னு திறந்து காமிக்கல. இது நேற்று சுற்றுற பக்கா வடை, அது ஒரு 5 எண்ணெய் இருக்கு, அது மட்டும்தான். இனி குடிக்கிறதுக்கு தண்ணி கரண்ட் அடுப்பில் வச்சிருக்கு. வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நீ பாத்திரம் மட்டும் கழுகணும். மணி எவ்வளோ ஆகுதுன்னா, மணி 7:20 ஆச்சு, 25 ஆகுது. நீ பாப்பாவுக்கு சாப்பாடு சாப்பிட்டான்னா நான் பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கும் டைம் சரியா இருக்கும். எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். 10 நிமிஷத்துல காலையில் சமைச்சது மட்டும்தான் 10 நிமிஷத்துல தொடங்கி 7:40 போது இங்கே வீட்டில் இருந்து கிளம்புனா போதும். 7:50க்கு பஸ் வரும். 7:50 8 மணிக்குள்ள பஸ் வரும். அவளோட 10 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். நான் வந்து இங்கே சாப்பிட மாட்டேன். சாப்பாடு போய் கடையில் தான் சாப்பிடுவேன். ஏன்னா டைம் இருக்காது. இங்கே வேலை முடிச்சுட்டு போகிறப்ப அப்பாயும் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்பாயும் இப்போ தான் கொழுந்தனார் வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. அப்பாயும் தோட்டத்து வேலைக்கு தான் போகிறாங்க. தோட்டத்துக்கு போகணும். நேரமாயிடுச்சு அப்பாய்க்கு 8 மணிக்கு கிளம்பணும். பாப்பா வாய் ஃபுல்லாக சாப்பாடு. 6:30 மணிக்கெல்லாம் சமையல் வேலை முடிஞ்சிடும். சமையல் வேலையெல்லாம் கம்மி நேரம். இந்த 2 ஜடை கட்டி விட்டு இந்த சாப்பாடு ஊட்டி விடுறது தான் பயங்கரமான வேலையாக இருக்குது ஒரு டெய்லியுமே. எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.